ஷாக் ஆவான் தெரியுமா? அது உண்மையா பொய்யா ஒன்றும் தெரியாது. பேப்பர் படிப்பான். ஓ ஐயோ ஆமாம் நிறைய பேர் இருக்கான். ஏண்டா அவன் வியாபாரத்துக்கு அவன் ஏதோ போட்டுட்ருக்கான். சார் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சேலம் ட்ரெயின் இந்த தொலை போட்டு 5.5 கோடி எடுத்தாங்க. அதில் 500 ரூபா நோட்டு. அவங்களாம் எப்படி மாற்றினானுங்கன்னு தெரில. எடுத்தாங்க எல்லாம் 5.5 கோடி போச்சு, 5.5 கோடி போச்சு, நாடு நாசமாக போச்சு. நான் அப்படி இல்லை. நான் அந்த ட்ரெயினில் இருக்கிற தொலையை பார்த்தேன் சார். பக்கா சார். ட்ரெயினில் ஒருத்தன் திருடுறதுக்காக தொலை போடுறான்னா எவ்வளோ ஒரு அர்ஜென்ட்டில் இருப்பான். அவனுக்கு ஃபெசிலிட்டி இல்லை, லைட்டு கிட்டலாமா போட்டு வச்சுருப்பாங்க, செக்யூரிட்டிலாம். திருட போடுறான். அந்த அவசரத்தில் அவன் தொலை போடுறாங்க. ஒரு ஆள் ஈஸியாக போயிட்டு வரலாம். நான் அவன் கை வேலையை பார்த்தேன். இவ்வளோ எமர்ஜென்சியில் இவ்வளோ அழகாக வேலை செஞ்சுருக்கு. ஒரு பிசுறு இல்லைங்க அந்த வட்டத்தில். நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபான்னு கார்பெண்டரை கூட்டின்னு வந்தால் ஜன்னலை சாயவாக செஞ்சுட்டு போகிறான். இல்லை நம்ம அப்படி பார்க்கணும். திடீர்னு தினத்தந்தியில் போட்டு வந்துடுமா, 6வது திருமணம் செய்த காதல் மன்னன் கைது. எல்லாம் 6 பொம்பளைங்க லைஃபு வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்படி பார்க்கக்கூடாது. ஒன்றை வச்சே நம்மளால் சமாளிக்க முடியல. இவன் 5 வச்சு பாசிட்டிவ். அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கிறோம். நாளால் கொஞ்சம் இதெல்லாம் கூட தாங்க. அதுக்காக வீடாக வந்து கிளாஸ் எடுக்க முடியும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் சார். வீட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். நான் மாட்டுவேன், ஆனால் தப்பிச்சிடுவேன். அந்த டெக்னிக் சொல்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்ருக்காங்க. வேற என்ன சார்? அன்றைக்கி ஒன்று உட்கார்ந்துட்டு மேகசின் திருப்பிக்கினே இருந்தேன். ஐஸ்வர்யா ராய் சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ உண்மையிலேயே அழகாக இருக்குது. அந்த அம்மா குழந்தைக்கு அப்புறம், குழந்தை பிறந்த பிறகும் அழகாக இருக்குது. உண்மையிலே அழகாக. என்ன ஆயிடுச்சு, சட்டுன்னு திருப்பி இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். சோபாவுக்கு பின்னால் என் ஒய்ஃபு, இது என்ன கெட்ட பழக்கம், பொம்பளைங்க ஃபோட்டோவை உத்து பார்க்குறீங்கன்னா. ஸோ சந்தேகம் வந்துடுச்சு. டக்குன்னு என்ன பண்ணேன், வேறு வழி இல்லை, அழகாக இருக்கிறேன்னு. ஆமாம், இதை எப்படி உலக அழகின்றாங்க, பூனைக்கண்ணு மாதிரி இது. ஆமாங்க, எல்லாம் மேக்கப். இவோ எல்லாம் மேக்கப்புங்க. அந்த அம்மாவுக்கு போகிற மேக்கப் மேன் எனக்கு போட்டால் நான் கூட அப்படி தான் இருப்பேன்னா மனசாட்சி இல்லாமல் சொல்கிறாங்க. அப்புறம் அவளுக்கே தெரிஞ்சிச்சு கொஞ்சம் ஓவராக அசட்டு வழிஞ்சிட்டோமோன்னு. பாதி தூரம் போல திரும்பி வந்து, சரி இவ்வளோ சொல்கிறீங்களே அழகின்னு. நான் ஒன்றுமே சொல்லலை. இவ்வளோ சொல்கிறீங்களா அழகின்னு. அவள் என்ன மாதிரி உங்களுக்கு டிகாஷன் காப்பி வச்சு கொடுப்பாளா, உங்களுக்கு துணி துவச்சி போடுவாளா? நான் என்னமோ அடுத்த வாரத்துலேருந்து ஐஸ்வர்யாக கூட போகல. ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பார்த்து அவ்வளோவா. சில வாட்டி மாட்டுவான், வேறு வழி கிடையாது. சார் கோயிலுக்கு போகிறோம் சார், கோயிலுக்கு போகிறோம், அர்ச்சனைக்கு டிக்கெட்டு கொடுக்குறேன். அவர் ஏதோ ஒன்று தேங்காய் கொடுத்தா வாங்கி உள்ளே போக வேண்டியது தானே. நமக்குன்னு அங்கங்கே எதிரி முளைப்பான். அந்த ஐயருக்கு வந்து பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ அப்படின்னாரு. எந்த சொல்லிட்டேன், ஏன்னா எந்துன்னு தெரியும். ஒய்ஃபுக்கு சொல்லுங்க, அம்முடையாது சொல்லுங்கன்னாரு. மறந்துட்டேன். நம்ம வெட்டிங் டேவே மறப்போம். மறந்துட்டேங்க. மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, அத்தோடு முடிஞ்சிச்சு லைஃபு. ஏன்னா வெளியில் நமக்கு அர்ச்சனை வீடு வரையும் வரும். இவளும் சொல்ல மாட்டா. எனக்கு நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேனா இல்லையான்னு உத்து பார்த்துன்னுக்கிறா. அவரும் போக மாட்டார். சொல்லுங்க நாடியாவது சொல்லுங்கன்னாரு. பார்த்தேன். இந்த பார், ஒரே ஐடியா தான். இந்த பார், இந்த கோயிலோட எப்படின்னா அவங்கவுங்க நட்சத்திரம் அவங்கவுங்க சொன்னால் தான் பலன். இங்கே சாமி அந்த மாதிரி தான் வரம் கொடுக்கும் சொல்லிடுவீங்க, வேறு வழி கிடையாது. சார் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிற ஒரு ஆள் ஒன்று நீங்கள் பார்த்துருக்கீங்க சார், அது மாதிரி தான் இருந்துக்கணும். இந்த இங்கிலாந்தில் ராணி எலிசபெத் எல்லாருக்கும் தெரியும். ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? ராஜா இருக்கார், விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். ராணி எங்கே போனாலும் கூட போவார் பவ்யமாக. ஆனந்தமான மனுஷன், எதுக்கும் ஆசை கிடையாது. ஏன்னா ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. வெளிநாட்டு ஆள் வந்தால் ராணி அம்மா தான் பார்ப்பாங்க. விம்பிள்டன் கப்பு ராணி அம்மா தான், ஆனால் கூட நிற்கணும். பார்த்தீங்கன்னா அவருக்கு வருஷத்துக்கு 3 கோட் சூட் தச்சு கொடுத்துட்றாங்க. சரியா? இப்போ காம்படிஷனே அவருக்கும் ராணி அம்மா பர்சனல் செக்யூரிட்டிக்கு தான், யார் ராணி அம்மா கிட்டே நிற்கிறதுன்னு, அவ்வளோதான். ஆனால் மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறான்ல, அவ்வளோதான். விழிப்புணர்வு இருக்கணுங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் வாழ்க்கையில், எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். போன மாதம் டிவியில் ஒரு புது படம் போட்டான்.
இப்போல்லாம் படங்கள் முதலையான்னு போட்டால் தான் பார்க்க முடியுது, இல்லைன்னா 500 ரூபா ஆகுது டீ சினிமா போகிறதுக்கு. பார்த்துக்கினே இருக்கேன், திடீர்னு நல்ல படங்க, புது படம் பார்த்துக்கினே இருக்கேன், திடீர்னு ஸ்க்ரோலிங் கீழே என்னது பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி 9 மணிக்குன்னு பக்குனாச்சு. ஏன்னா போன நவம்பரில் தான் நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி சொன்னார். அதே நவம்பர் டக்குன்னு என்ன பண்ணேன், அதை பாஸில் வச்சுட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே போய் இருக்கிற முழு 2000 ரூபாய் எல்லாத்தையும் சுரண்டி, என்ன வேணாலும் சொல்லுவார்ல, எல்லாத்தையும் ஒய்ஃபுக்கிட்டேருந்து பிடுங்கி போன மாதம் பர்த்டேக்கு என் பையனுக்கு 2000 ரூபா கொடுத்து உண்டியில் போட்டான். அதை உடச்சிட்டேன். செல்லாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அவன் என்னப்பா கொடுத்தா மாதிரி கொடுத்து பிடுங்குறியேன்னா நான் சொன்னேன், அவரும் அதாண்டா பண்ண போகிறாரு விட்றா அப்படின்னு. நைட்டாக போய் ஏன்னா பேங்க் கிடையாதுங்க, ஏடிஎம் உள்ளே போட்டு வந்து ஹப்பா 9 ஆச்சு. இல்லை, இந்த வாட்டி தப்பிச்சிட்டோம். இந்த வாட்டி வந்து முக்கிய மந்திரி பிரதான் திட்டம்னு எல்லாருக்கும் கரண்ட் கொடுக்குறாராம். போன கொடுத்த கரண்ட்டில் ஷாக்கே இன்னும் போல. அது எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். தலைமைக்கு வந்து என்ன தெரியுமா, பிரச்சனைகள் எப்போ வரும், அதை எப்படி கையாளணும். இது தலைமைக்குன்னு இல்லை, சாதாரண ஆளுக்கு எப்படி வேணாலும் வரும். சார் ஒரு 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 நாடு எந்த அளவுக்கு, இந்த சமூகம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, ஒரு டூர் ஒழுங்காக போக முடியல, அங்கே பிரச்சனை. போன வருஷங்க டெல்லிக்கு ஃபேமிலியோடு போகிறேன். போன வரையும் கம்ஃபர்டபுளுங்க, பிளேன் கம்ஃபர்டபுள். அங்கேருந்து கார் எடுத்து போனாங்க, ஹோட்டல் வரையும் போனாங்க. ஹோட்டல் வரையும் போயிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய புக்கு கண்ணா முன்னான்னு படிக்கிறதுனால இந்த மூளை என்ன பண்ண, நம்ம படித்ததெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுக்கோம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வரோம். நான் ஹோட்டல் வரையும் போய் ரூம் நம்பர் போடுறேன், டக்குன்னு ஞாபகம் வந்தது என்னென்ன, வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்குபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஜாக்கிரதையாக இருங்கள். என்ன, வெளியூர்லெல்லாம் ஹோட்டலில் படுக்கைக்கு மேலே முகம் பார்க்கும் கண்ணாடி பதிக்கப்பட்டிருந்தால் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு பின்னாலே கேமரா வைத்திருக்கிறார்கள். அது அப்புறம் நீங்கள் தங்கின பிறகு அதை நெட்டில் விடுவாங்கன்னு படிச்சிருந்தேன். பயந்துட்டேன். அதுவும் டெல்லி வேறையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் ஒய்ஃபுக்கிட்ட நீ மெதுவாக ரூம் எல்லாம் போட்டுனுவா, லிஃப்ட்டில் வந்துடு, நான் படிக்கட்டில் போகிறேன்னு 2nd ஃப்ளோர் ஓடி டோரை திறக்கிறேன். சொல்லி வச்ச மாதிரிங்க பெட்டுக்கு மேலே அப்படியே கண்ணாடி. இந்த மாதிரின்னு சொல்லவும் முடியாது ஒய்ஃபுக்கிட்ட, இவ்வளோ கேவலமான ஹோட்டல்லையா ரூம் போட்டேன்னுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணேன், அதுக்கு அவனே ஒன்று சொல்லியிருந்தான். என்னென்னு, அது உள்ளே கேமரா வைக்கப்பட்டதா இல்லையா என்று கண்டுபிடிக்கலாம். அறையில் இருந்த விளக்கை எல்லாம் அணைத்து விட்டு ஒரு டார்ச் லைட்டை அந்த கண்ணாடியில் அடித்து பாருங்கள். கண்ணாடியில் ஒளி ஊடுருவிச்சுன்னா கேமரா இருக்குன்னு அர்த்தம், ஒளி ஊடுருவலைன்னா கேமரா இல்லைன்னு அர்த்தம். படிச்சிருக்கேன். அதனால என்ன பண்ண, ரூமில் எல்லா லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோன் டார்ச் எடுத்து இப்படியே அச்சுன்னு இருந்தேன். திடீர்னு மறந்துட்டேன். என்ன, ஊடுருச்சுனா இல்லையா ஊடுருவலைனா இல்லையா மறந்துட்டேன். இது நடுவில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்படி காமிக்கிறேன்னா வாசலில் ஒய்ஃபும் பையனும், இங்கே எங்கள் 2 பேரையும் தனியாக விட்டிங்கன்னா மேஜிக் பண்ணினுக்கிற மேலே அப்படின்னா. அவகிட்ட சொல்லவும் முடியாது. சொல்கிறதா இருந்தால் ஊடுருவுச்சின்னு சொன்னால் அவளுக்கு தெரியாதுங்க, ஏன்னா அவள் இங்கிலீஷ் மீடியம். சரியா, ஊடுருவது இங்கிலீஷில் இல்லைன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் தமிழ் மீடியம். பார்த்தேன், இவ்வளோ எதுக்கு பிரச்சனைன்னு விட்டுட்டேன். எவனாவது ஏதாவது பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஒன்று, அந்த ரூம் வெக்கேட் பண்ணுற வரையும் நம்ம வள்ளலார் மாதிரி மூஞ்சி முக்காடு போட்டுக்கிட்டே வேறு வழி.